இன்னொன்னு, இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 விழுக்காடு முந்திரி உற்பத்தி செய்யறது தமிழ்நாடு, இந்தியாவில். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி, இந்த கொட்டையை இறக்குமதி பண்றோம். அதுவும் ஒரு தொழிலை தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் ஒரு வருஷத்துக்கு கொட்டையை ஆப்பிரிக்காவில இருந்து, தென்னாப்பிரிக்கா, கானா, ஐவரி கோஸ்ட், மதகாஸ்கர், இங்க இருந்து இறக்குமதி பண்றாங்க. ஆனா இறக்குமதி யார் பண்றா? இதுக்கு முன்னாடி முன்னாள் எம்பி, அந்த எம்பி, இந்த எம்எல்ஏ, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் உங்க உழைப்பை சுரண்டி உங்களெல்லாம் புழிஞ்சி எடுத்து உங்களெல்லாம் ஏமாத்தி இறக்குமதி பண்ணி அதுல அவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய சம்பாதி. இதுதான் இங்க நடக்குது. அதனால இப்ப இதுக்கு முந்திரிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தார். முந்திரி விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இந்த கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் நான் முந்திரிக்கு தனியாக ஒரு மண்டலத்தை உருவாக்குவோம், வாரியத்தை அமைப்போம், இதெல்லாம் சொன்னாங்க. முந்திரிக்கு நாங்க அந்த ஹைபிரிட் செடிகளை நாங்க கொடுப்போம், அது மானியத்தை கொடுப்போம், ஊக்குவிப்போம், என்னென்னமோ சொன்னாங்க. ஒன்னுத்தையும் பண்ணல. வாக்குறுதினாலே இது பொய்யான வாக்குறுதி தான். இன்னொரு 4-5 மாசம் தான் இருக்கு. அது எல்லாத்தோட என்ன வேடிக்கைன்னா, இந்த மாவட்டத்தில் தான் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் இருக்கார். ஒரு வேளாண் துறை அமைச்சர் எவ்வளவு செய்யலாம் மக்களுக்கு. அவருடைய மண்ணு, அவருடைய மாவட்டம், அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள். அதாவது முக்கணிகள்ல ஒரு கனி பலா இங்கதான் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கும் ஒண்ணு இல்லை. இப்ப எவ்வளவு கோரிக்கைகள் எல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அவ்வளவு வயிறு எரியுது எனக்கு. இதெல்லாம் சாதாரண ஒரு கோரிக்கை. இப்ப முந்திரியில இருந்து, முந்திரி பழத்துல இருந்து தம்பி ஜூஸ் பதப்படுத்துறது, மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன், இதுதான் வேணும் நமக்கு. நமக்கு என்ன உலகம், என்ன தெரிஞ்சது? ஏதோ விவசாயம் பண்ணோமா, நிலத்துல போனோமா, ஏதோ பண்ணோமா, நமக்கு தெரிஞ்சது அதான் பண்ணி கிண்டி எடுத்து விடுதலை கொடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். வித்துட்டு போயிடணும். அதை என்ன செய்யணும், பதப்படுத்துறதுலாம் இல்ல. அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்ப பலா எடுத்துக்கங்க, கேரளாவில் எடுத்துக்கங்க. கேரளாவில் அங்க ஆராய்ச்சி பண்ணி பலாவில், அந்த பலா வேற உயரமான மரம் வரும், சுடுதான் இருக்கும், அந்த இதுல தான் அதிகமா இருக்கும். நம்ம மாதிரி சுவையா இருக்காது. ஆனா அங்க 200 வகையான பொருட்கள் கேரளாவில் பலாவில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க. 200 வகையான பொருட்கள். இங்க நம்ம 2 கூட செய்யறது கிடையாது. அங்க அதுக்கு அரசாங்கம் அங்க ஊக்குவிச்சு அவங்களுக்கு பல சொசைட்டி கொடுத்து, லோனை கொடுத்து, பதப்படுத்துகின்ற அங்க மையங்கள்லாம் உருவாக்கி, குளிர்பதன கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்து, அதுல அங்க பள்ளிக்கூடத்துல அந்த பலாவை பதப்படுத்தி அங்க உணவா கூட கொடுக்கறாங்க. பவுடரா மட்டும் இல்ல, சத்து உணவா கொடுக்கறாங்க. அதெல்லாம் என்னன்னா, பலா பிஞ்சி அந்த பலா கொட்டையில அதுல பதப்படுத்தி மதிப்பு கூட்டினா சக்கரை வியாதி குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனா அதுல எவ்வளவு தன்மைகள் இருக்கு அதுல. ஆனா அதுக்கு இங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதான கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு.